சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். ஸோ 7th சோர்ஸ் சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸ்க்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் அனலிசம் மாடல் கோர்ஸ் தான் இது. ஸோ முழு ஆண்டு தேர்வுக்கான கோர்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்கிற 4 விஷயத்தை பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம்ப்பா. ஸோ சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் பண்ணிடுங்க. அண்ட் பெல் பட்டன் ஆளில் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்கப்பா. இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப்க்கான ஆன்சர் கீ மற்றும் கொஸ்டின் லீக்கர்ஸ் அந்த லீக்கான கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் சென்ட் பண்ணி விட்டுருவேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸ் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் சேனலில். அண்ட் நம்முடைய சேனலுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். மற்றும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த 4 விஷயத்தை பண்ணிடுவீங்க நம்புறேன். மைடியா சில குட்டீஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. 1 மார்க் பாருங்கள். 1 2 3 4 8 ஒன் வேர்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து 8 இருக்குது. தெளிவாக பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க தயங்காமல். நான் உங்களுக்கு இருக்கேன் சப்போர்ட் பண்ணேன். டோன்ட் வரி. பார்த்துட்டிங்களா? 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? வருமான வரி என்பது என்ன? சாலை விபத்துகளை ஒரு நாட்டின் டேஸ் பாதிக்கின்றன. பின்வருவற்றுள் எது பாலின சமத்துவமின்மை அல்ல? ஒரு திடீர் நிகழ்வு அல்லது புவி மேலோட்டின் திடீர் நடுக்கம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய 4ம் டேஸ் திசைகள் ஆகும். கழுகுமலை குடைவரை கோயில் யாரால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது? ஸோ இதான் 1 மார்க்கில் இப்படி தான் இருக்கும். சிம்பிளாக தான் இருக்கும். இதுக்கு ஆன்சர்ஸ் தான் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சருக்கு வாட்ஸ்அப் சேனல் சென்ட் பண்ணி விட்டுறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கோடிட்டு இடத்தை நிரப்புக பாருங்கள். அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். கோடிட்டு இடத்தை நிரப்புக அடுத்து பொறுத்துக்க அதெல்லாம் பாருங்கள். பார்த்துட்டிங்களா? 9 10 11 12 13 14 15 16 பார்த்துட்டிங்களா? கோடிட்டு நிரப்புக பொறுத்துக்க பாருங்கள். 17 18 19 20 பார்த்துட்டிங்களா? அடுத்து பாருங்கள். ஏதேனும் 6 வினாக்களுக்கு சுருக்கமாக விடையளி. நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர்? தஞ்சை பெரிய கோவிலின் சிறப்பம்சங்களாக குறிப்பிடுவது யாவை? ஸோ இதெல்லாம் 2 மார்க்ஸ். ஓகேங்களா? மொத்தம் 10 கொடுத்துருக்காங்க. 10லேருந்து நீங்கள் 6 எழுதுனா போதுமானது. 4 சாய்ஸில் 4 விட்டுருலாம் சாய்ஸில். ஓகேங்களா? ஸோ கம்பல்சரியில் எதுவுமே கிடையாது. பேரிடர் என்றால் என்ன? பெண்களின் மேம்பாட்டிற்கான அத்தியாவசிய காரணங்களை பட்டியலிடுக. ஸோ நுகர்வோரின் உரிமைகளை பட்டியலிடுக. ஏதேனும் 4 மட்டும். ஸோ வாகனம் இயக்கும் போது ஏற்படக்கூடிய கவனச்சிதறல் எவை? வேறுபடுத்துக. புவி அதிர்ச்சி மற்றும் ஆழி பேரளவை சுனாமி. ஸோ இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு. ஓகேங்களா? 2 மார்க் இருக்குது. அடுத்து 5 மார்க் பாருங்கள். 6 கொடுத்து நீங்கள் 4 எழுதணும். 2 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 6ல் நீங்கள் 4 எழுதுனா போதும். நல்லா படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு பாதி. ஸோ 5 மார்க்கில் 4னா 2 நீங்கள் படித்த மாதிரி இருக்கும், 2 ஓனாக மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் 2 மார்க்லையும் 3 படித்த மாதிரி இருக்கும், 3 ஓனாக மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்கும். சிம்பிளாக ஸோ உங்கள் அறிவை வச்சு பயன்படுத்தி எழுதினாலும் நல்லா எழுதலாம். நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக மாதிரி பார்த்துக்கோங்க. படிச்சுட்டு போங்க எக்ஸாமுக்கு முடிஞ்சிருக்கும் எல்லாத்தையும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் படிக்க தான் நீங்கள் 10th போகும்போது கரெக்டாக இருக்கும். அடுத்து கடைசியாக பாருங்கள். 8 மார்க்கு மேப்பு. ஓகேங்களா? ஸோ வரைபடம். இந்தியா வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிக்கிடவும். ஸோ இந்தியா பெருங்கடல், கங்கை நதி, மதுரை, அரபிக்கடல், காவேரி ஆறு. ஏதேனும் ஒரு மாவட்ட தலைநகரை குறித்து காட்டுக. ஏதேனும் ஒரு மலையை குறித்து காட்டுக. ஸோ 8 ஓகேவா? 8 1 மார்க் 8 மேப்பு. ஸோ தட்சிட்பா வீடியோ எண்டு வந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்லாம் எல்லாத்துக்குமே பகிருங்க. அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் என்னமோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண தெரியாதவங்க கீழே இப்படி இருக்கும்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணால் நம்ம அடுத்த அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகேப்பா வீடியோ என் பண்ணிக்கலாம். விஷயத்தை வெரி ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கேளுங்க. ஓகே சில குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.